தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் அரசு சமுதாய நல மையத்தில் பிரசவ அறை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை அரங்கம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி புதிதாக கட்டப்பட்ட சுகாதார மருத்துவ கட்டிடங்களை கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர்கள் சுப்பிரமணியன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஏரல் அரசு சமுதாய நல மையத்தில் 2.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் நிறுவனத்தின் சமுதாய நிதி பங்களிப்பில் பிரசவ அறை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை அரங்கம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கிராம பகுதிகளில் ரூபாய் 5.29 கோடி செலவில் கட்டப்பட்ட 12 புதிய சுகாதார கட்டிடங்களை திறந்து வைத்தனர். தொடர்ந்து மழை வெள்ள நேரத்தில் ஏரில் பகுதி பாதிக்கப்பட்ட பொழுது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெள்ள பாதிப்பு இடையே பிரசவம் பார்த்த செவிலியர் மற்றும் அவரின் உதவியாளருக்கு கனிமொழி எம்பி பாராட்டு தெரிவித்து பரிசு வழங்கினார். தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். தொடர்ந்து இலவச வீட்டு மனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் எம்பி மற்றும் அமைச்சர்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் துவங்கிய திட்டம்தான் வீடு தேடி மருத்துவ திட்டம். இதன் மூலம் 1 கோடி பேருக்கு சிகிச்சை அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2 கோடி பேருக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் இந்த சிறப்பான திட்டத்தை தமிழக அரசிற்கு ஐநா சபை விருது வழங்க தேர்வு செய்து விரைவில் அந்த விருது வழங்கப்பட உள்ளது. இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் என தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் சொன்னது 1 கோடி. ஆனால் கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் 2 கோடியே 1வது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். 2 கோடி பயனாளர்களை சென்றடைந்திருக்கிற இந்த திட்டத்திற்கு அண்மையில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொதுக்கூட்டம் கூடி அந்த பொதுக்கூட்டத்தில் உலகில் எந்த நாட்டில் தொற்றா நோய்களுக்கு மக்களுக்கு மிக சிறப்பான மருத்துவம் அளிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் தமிழ்நாட்டில் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தான் வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனை இருக்கக்கூடாது என்ற வகையில் புதிதாக ஏராளமான மருத்துவர்களுக்கு பணி ஆணைகளை தமிழக முதல்வர் வழங்கியுள்ளார் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி, மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் பதக்கம் கிடைத்துள்ளது. வெளிநாடுகளில் சிகிச்சைக்காக மாதக்கணக்கில் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் சுமார் 2 கோடி நபர்களுக்கு மேல் வீடு தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்த நாட்டிற்கு மட்டுமில்லை, பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. கல்வித்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. மருத்துவத்துறை மக்களை தேடி மருத்துவம் என்பது முதன்மையான திட்டமாக விளங்குகின்றது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, தூத்துக்குடி மாவட்ட சுகாதார அலுவலர் யாழினி, அஸ்வினி, பிசரிஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ஆறுமுகசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் மன நிறைவை தரக்கூடிய ஒன்று. ஏறத்தாழ 12 புதிய கட்டடங்கள், அது மட்டும் இல்லாமல் கோயில்பட்டியிலே மருத்துவமனையிலே கட்டட பிரிவு திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு திறந்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கான எந்த கோரிக்கையாக இருந்தாலும், நாம் எதை கேட்டாலும் தொடர்ந்து அமைச்சர்களோ நானோ எதை கேட்டாலும் அதை செய்து தரக்கூடிய, அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை விரைவிலே மக்களுக்காக செய்து தரக்கூடிய அமைச்சர் அவர்கள், அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தொகுதியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவரும் பிளேன் பிடிக்க வேண்டிய விமானத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதிகம் பேச விரும்பவில்லை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யுஎன்ல மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்திற்காக
ஒரு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற பெருமை மிகுந்த செய்தியை அவரது மேடையிலே தெரிவித்திருக்கிறார்கள். நாம் அத்தனை பேருக்கும் தெரியும், வெளிநாடுகளில் வாழக்கூடிய எல்லாருக்கும் யாராவது ஒரு சொந்தம் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சூழலை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் கூட ஒரு ஃபிசியோதெரப்பிக்கோ இல்லைன்னா ஒரு அவசரம் இல்லை, அர்ஜென்ட் இல்லை, எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா மாதக்கணக்கில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்திருக்கணும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று 2 கோடி பேருக்கு மேல் வீடு தேடி வந்து அரசாங்கம் மருத்துவ உதவிகளை தேவைகளை செய்து தந்து உங்களுக்கு தேவையான மருந்துகளை தருவது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்து ஃபிசியோதெரப்பியிலேருந்து நம்ம தேடி போய் அப்பாயின்மெண்ட்டை காத்திருக்காம அவங்க வந்து நம்ம உடல்நிலையை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள். பல நேரங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசும் பொழுது அவர்கள் மிக ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம். ஏன்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை. வயதானவர்களுக்கு சில பேருக்கு சில நாடுகளில் அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கும் அவர்கள் பல மாதங்கள் பல காலம் காத்து நிற்க வேண்டிய ஒரு நிலையை கடந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்பொழுதுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்த நாட்டிற்கு மட்டுமில்லை, இன்னைக்கு பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களின் வழியாக இந்த நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை தன் தாரக மந்திரமாக கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் முத்தாய்ப்பான ஒரு திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம். அதை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் தூத்துக்குடி உடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த மருத்துவர்களை அவர் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்திருந்தார். இன்று அதை நிறைவேற்றிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அதற்கும் என்னுடைய தொகுதி மக்களின் சார்பிலே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.